ஆப்பிரிக்க கண்டத்தில் இந்தியாவின் மதிப்புமிக்க நண்பனாக நமீபியா திகழ்வதாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் இறுதிக்கட்டமாக ஆப்பிரிக்காவின் தென்பகுதி நாடான நமீபியாவிற்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார். தலைநகர் வின்ஸ்ஹோகில் பிரதமர் மோடியை நமீபியா அமைச்சர் செல்மா முசாவி வரவேற்றார். அப்போது பிரதமருக்கு பழங்குடியின பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து நமீபிய அதிபர் நெடும்போவுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் நமீபிய நாடாளுமன்றத்திலும் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். குளோபல் சவுத் என்ற பெயரில் உலகின் தென்பகுதி நாடுகளின் உரிமைக்காக இந்தியா குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறது. இந்த சூழலில் பிரேசில், கானா, நமீபியா, டிரினிடாட், அர்ஜென்டினா, தாய்லாந்து, இலங்கை, சவுதி அரேபியா போன்ற தென்பகுதி நாடுகளுக்கு பிரதமரின் பயணங்கள் முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தின் வழியில் சென்றுவிடக் கூடாது என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள புகழ்பெற்ற ஜமால் முகமது கல்லூரியின் பவள விழாவில் பங்கேற்ற முதல்வர் கல்லூரியின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார். விழாவில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் மாணாக்கரை சந்திக்கும் போது புதிய உற்சாகம் பிறப்பதாக மகிழ்ச்சியுடன் கூறினார். கல்லூரி நட்பு எப்போதும் தொடர வேண்டும் என்றும் அது சமூகத்திலும் எதிரொலிக்க வேண்டும் என்றும் மாணாக்கருக்கு முதல்வர் அறிவுரை கூறினார். திராவிட மாடல் ஆட்சியில் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு சிறப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார். கடந்த கால படிப்பினைகளோடு நிகழ்கால வாய்ப்புகளையும் பயன்படுத்தினால் எதிர்காலம் வளமாகும் என்று மாணாக்கருக்கு முதல்வர் அறிவுரை கூறினார். காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தினுடைய வழியில போயிடக்கூடாது. உயர்ந்த சிந்தனையாளர்களோட தொலைநோக்கு பார்வையை செயல் வடிவமாக்க போறவங்க மாணவர்களாக நீங்க தான். மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய நிலையான சொத்து. அதோட பல்வேறு திறமைகள் கொண்டவர்களாக நம்பிக்கையும் சமூக அக்கறையும் நிறைஞ்சவங்களாக வளரணும். அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவுடன் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்டாலின் மாடல் அரசின் அக்கிரமங்களால் மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். பலதரப்பட்ட மக்கள் பல வகைகளிலும் படும் கஷ்டங்களை நேரில் சந்தித்த போது தனது நெஞ்சம் கலங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் உங்கள் மீதும் உங்கள் ஆட்சியின் மீதும் வஞ்சினம் கொண்டிருப்பதை அறிந்துதான் உங்களுக்கு ஜுரம் வந்துவிட்டதா எனவும் முதல்வரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பரப்புரைக்கு வரும்போது மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஸ்டாலின் பரிதவிப்பார் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிமுக 210 தொகுதிகளில் வெல்லும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை தமிழக மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூரில் திமுக இளைஞரணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த உதயநிதி ஸ்டாலின் திமுக 6 மாதத்திற்கு முன்பாகவே பரப்புரையை தொடங்கிவிட்டதாக கூறினார். திருபுவனம் காவல் கொலை குறித்த கேள்விக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முடிவு. 220 சொல்லணுமா? அது மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எங்களோட பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் மக்களை சந்திக்கிறாரு, எதிர்க்கட்சியிலே அவருடைய பணியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. கடலூர் ரயில் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள திருச்சி கோட்ட பாதுகாப்பு அதிகாரி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பர், விபத்துக்குள்ளான பள்ளி வேன் ஓட்டுநர் உட்பட 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கடலூர் அடுத்த செம்மங்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளி வேன் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் ஒரு மாணவி, 2 மாணவர்கள் என 3 உயிரிழந்தனர். விபத்துக்கு ரயில்வே கேட் கீப்பரான பங்கஜ் சர்மாவின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தெற்கு ரயில்வே வாரியம் இது தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது.
இந்த சூழலில் ரயில் விபத்து தொடர்பாக விசாரிக்க திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் கோட்ட பாதுகாப்பு அதிகாரி மகேஷ்குமார் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் விபத்து நடந்தபோது பணியில் இருந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, பயணிகள் ரயிலை ஓட்டிச் சென்ற லோகோ பைலட், முதுநிலை உதவி லோகோ பைலட், ரயில் மேலாளர், ஆலம்பாக்கம் ரயில் நிலைய 2 மேலாளர்கள், விபத்தில் சிக்கிய பள்ளி வாகனத்தின் ஓட்டுநர் உள்ளிட்ட 13 பேரிடம் விசாரணை நடத்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதேபோல தென்னக ரயில்வே தலைமையகம் சார்பில் முதன்மை தலைமை பாதுகாப்பு அதிகாரி கணேஷ் தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செம்மங்குப்பத்தில் ரயில் மோதிய விபத்தில் சிக்கிய தனியார் பள்ளி வேனில் உதவியாளர் இல்லை என்பது தெரியவந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியின் முதல்வருக்கு கடலூர் மாவட்ட தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பள்ளி வாகனத்தில் உதவியாளர் ஏன் நியமிக்கப்படவில்லை, பாதுகாப்பு நடைமுறைகள் ஏன் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பன போன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறநிலையத்துறை நிதியில் கல்லூரி கட்டுவது ஏன், அரசாங்க நிதியில் கட்டுவதுதானே என்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். இருவரின் கருத்துக்களை வினை எதிர்வினையில் தற்போது பார்ப்போம். கோயில் பணம் இருந்தது, அறநிலையத்துறையில பணம் இருந்தது, கொடுக்க முடியல. நான் சொல்லக்கூடாது, எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாலே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். ஏங்க, கோயில் கட்டுவதற்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலையத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி தான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்துக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டும் என்ற திட்டமிட்டு அறநிலையத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க. மக்கள் பார்க்கிறாங்க. வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர். ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி, காமராஜர் தொடங்கி, புரட்சி நடிகர் தொடங்கி, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி, இந்த கல்லூரிகள் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, தேவைகளை பூர்த்தி செய்ய தந்திருக்கின்றார்கள். அறகுறையாக விமர்சனம் செய்யக்கூடாது. ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு பதில். அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் அமைக்கப்படுவதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதிமுக திராவிட கட்சி அல்ல என்பதற்கு அவரது பேச்சே சான்று என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சாடியுள்ளார். திராவிட இயக்கத்தை பற்றி பேசும் பொழுது அதிமுகவுடைய சேர்த்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க உடனே அந்த இடத்திலேயே சொல்லுவாங்க, அதிமுகவை திராவிட இயக்கம் என்று எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு அதை நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக. இன்னும் கொஞ்ச நாள்ல அவரு அதிமுக இருக்காரா பிஜேபியில இருக்காரான்னு தெரியாத அளவுக்கு அவர் பேச தொடங்கிவிட்டார். இன்னைக்கு பிஜேபிக்கு மேல பேசக்கூடிய அளவிற்கு அவர் வந்து விட்டார். அதனால அவரும் தமிழ்நாட்டின் துரோகி, தமிழ் மக்களுக்கு, தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருவராக அவர் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு கொள்கை எதிரியாக அவர்களை நாம் பார்த்து நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் எதிரிகளாக உணர்ந்து இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். கொள்கை வேறுபாடு இருப்பதால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பது கடினம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய விவகாரம் தொடர்பாக விஜய் பேசுவது தனது கருத்திற்கு வலு சேர்க்கும் எனவும் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம்.
நீங்க எடுத்த முடிவையே தாவேக்காவும் எடுக்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பாஜகவோட கூட்டணி இல்லை, முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்லாம் அவங்களுடைய கூட்டத்தில் அறிவிச்சிட்டாங்க. உங்களுடைய அரசியலை ஒருவேளை பின்பற்றாரா? அப்படி பண்ணாதான் ஒருவேளை தனித்துவமா இருக்க முடியும்னு விஜய் நம்புறாரா? தெரியல. இப்ப ஒரு கட்சி தம்பி விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர்னா அவர் கட்சிக்கு அவர் தொடங்கினது என்ன கனவுல தொடங்கி இருப்பாரு? தான் முதலமைச்சராக. அப்ப அந்த கட்சி என்ன முடிவு எடுக்கும்? அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு முடிவெடுக்கும். அதுல வியப்பு ஒன்றும் இல்லை, அதுல அதிர்ச்சி அடைவோ ஆச்சரியப்படவோ ஒன்றும் இல்லை. அவங்க இப்ப கட்சி கொடி பாத்தீங்கன்னா இப்ப குழப்பம். நான் 15 வருஷமா வச்சிருந்த கொடியின் நிறத்தை எடுத்து சிவப்பு மஞ்சளை போட்டுக்கிட்டாங்க. பிறப்பு ஒக்கும்னு என் உறுப்பினர் அட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், பிறப்பு ஒக்கும்னு போட்டது நான் தான். அதை திருப்பி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி, அப்போ அதை பின்னாடி நம்மளை பின்பற்றி தம்பி வர்றதுல நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தானே வெளியே. அதை போய் சரி நம்ம கருத்துக்கு இப்போ பரந்தூர் விண்ணூர்தி நிலைய பிரச்சனையை முத வெளியில் எடுத்துகிட்டு வந்து சண்டை போட்டது நான் தான். இப்போ தம்பி அதை பேசுகிறாருங்கிறது என் கருத்துக்கு கூடுதலாக வலிமை சேர்க்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை போய் போட்டியாக எடுத்துக்க வேண்டியதில்லை. மூணாவது அணியா விஜய், சீமான் இவர்கள்லாம் இருந்தா ஒரு மாற்றத்தை தமிழகத்துல கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் கூட பேசுறாங்க. இந்த கருத்துக்கள்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? நாங்க இந்த பெரியார் இல்லாத அரசியல் எங்களோடது. எங்களுக்கு ஒரே தலைவன் தான், உலக பெருந்தலைவன் எங்க அண்ணன் மேதகு பிரபாகரன் தான். எங்களுக்கு எங்க முன்னோர்கள் ஏகப்பட்ட ஆளுமைகள் இருக்காங்க. நான் விரல் விட்டு எண்ணி சொல்ல முடியாது, ஆயிரக்கணக்கான எங்க முன்னோர்கள் இருக்கிறாங்க. பெரியார் தமிழருக்கான அரசியல் அடையாளமோ குறியீடோ எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதை அவங்க தம்பி கொண்டு பெரியாரை கொள்கை வழிகாட்டின்னு ஏற்கிறாரு. நாங்கள் ஏற்கல. எங்கள் கொள்கை வேற, எங்கள் வழி வேற. அதனால அவங்க அதில் இணைந்து வேலை செய்யறது ரொம்ப கடினம். பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிராக பேரணியில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மகாராஷ்டிராவை தொடர்ந்து பீகாரிலும் வாக்கு திருட்டுக்கு பாஜக மற்றும் நிதிஷ்குமார் அரசு முயற்சிப்பதாக விமர்சித்துள்ளார். பீகாரில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் அங்கு வாக்காளர் பட்டியலில் வங்கதேச சட்டவிரோத குடியேறிகள் பலர் இருப்பதாக, அவர்களை நீக்க வேண்டும் என கூறி சிறப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த தேர்தல் ஆணையம் முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இதன் மூலம் தங்களுக்கு எதிராக உள்ள பட்டியலின சிறுபான்மை சமூகத்தினரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க பாஜக முனைவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்நிலையில் பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை எதிர்த்து காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பேரணி நடைபெற்றது. பாட்னாவில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி திறந்த வாகனத்தில் நடைபெற்ற பேரணியில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். பேரணியில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, மகாராஷ்டிராவில் நடந்ததை போன்று பீகாரிலும் வாக்கு திருட்டுக்கு முயற்சி நடப்பதாகவும், ஆனால் அவர்களுக்கு தெரியாது, பீகார் மக்கள் இதை நடக்கவிட மாட்டார்கள் எனவும் கூறினார். தேர்தல் ஆணையம் அரசமைப்பை பாதுகாக்க வேண்டும், ஆனால் அந்த அமைப்பு பாஜக அறிவுறுத்தல்படியே நடப்பதாக விமர்சித்தார். குஜராத்தில் பாலம் இடிந்து வாகனங்கள் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருக்கிறது. வதோதரா மாவட்டத்தில் உள்ள மகிசார் ஆற்றின் மீது அமைந்துள்ள கம்பீரா பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 4 வாகனங்கள் ஆற்றில் கவிழ்ந்தன. டேங்கர் லாரி ஒன்று நூலிழையில் தப்பியது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்ததுடன் தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை அறிவித்துள்ளார். அதேபோன்று மாநில அரசும் 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை அறிவித்துள்ளதுடன் விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. 45 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட அப்பாலம் ஏற்கனவே சேதமடைந்திருந்ததாகவும் அதனை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. சிஎன்ஜி எரிபொருளில் இயங்கும் வாகனங்கள் விற்பனை இந்தியாவில் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2020-21 ஆண்டில் மொத்த வாகன விற்பனையில் சிஎன்ஜி வாகனங்களின் பங்கு 4.6% இருந்த நிலையில் 2024-25 அது 16.2% அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதே காலகட்டத்தில் பெட்ரோலில் இயங்கும் வாகனங்கள் விற்பனை 62.3%-இருந்து 52.3% குறைந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. டீசல் வாகனங்களின் விற்பனை 30%-இருந்து 17.5% குறைந்துள்ளது.
டீசல் வாகனங்களை விட சிஎன்ஜி வாகனங்கள் விலை குறைவாக இருப்பது, இயக்க செலவுகள் குறைவாக இருப்பது, 15 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்ற கட்டுப்பாடு இல்லாதது, இருவேறு எரிபொருளில் ஓடும் வசதி, எரிவாயு நிரப்பும் வசதி பெருகியுள்ளது ஆகியவை இவற்றின் விற்பனை அதிகரிக்க காரணங்கள் என்று கூறப்படுகிறது. சிஎன்ஜி கார்களை தனிநபர்களை விட வாடகை கார் சேவை நிறுவனங்களை அதிகம் வாங்குவதும் ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் உணவக ஊழியரை தாக்கியதற்கு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். புல்தானா தொகுதி ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனா எம்எல்ஏவான அவர் விடுதி உணவகத்தில் கெட்டுப்போன உணவு அளித்ததாக உணவக சமையல்காரரை சரமாரியாக தாக்கினார். இது தொடர்பான வீடியோ பரவி வைரலானது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் பட்னாவிஸ் கெய்க்வாட்டின் நடவடிக்கை அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவித்துள்ளதாக தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தின் வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய நாடு சீனா அல்ல, திபெத் என அம்மாநில முதல்வர் பெமா காண்டு கூறியுள்ளார். 1950இல் திபெத்தை சீனா ஆக்கிரமித்து தன்னுடன் இணைத்துக் கொண்டதாகவும் பெமா காண்டு தெரிவித்தார். திபெத் தனது ஒருங்கிணைந்த பகுதி என சீனா கூறி வரும் நிலையில் அருணாச்சல பிரதேச முதல்வரின் கருத்து கவனம் பெறுகிறது. அருணாச்சல பிரதேசம் தங்கள் பகுதி என சீனா தொடர்ந்து இந்தியாவை சீண்டி வரும் நிலையிலும் இக்கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஜிம்பாப்வே அணி மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. புல்வாயோ நகரில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா அணியுடனான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி இன்னிங்ஸ் மற்றும் 236 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனது. இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்க அணி தொடர்ந்து 10வது வெற்றியை பெற்றிருக்கிறது. ஜிம்பாப்வே மண்ணில் 11 ஆண்டுகளுக்கு பின் தென்னாப்பிரிக்க அணி டெஸ்ட் போட்டியில் விளையாடியது குறிப்பிடத்தக்கது. இந்திய சீனியர் ஹாக்கி அணி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் இந்திய இளையோர் அணி ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறது. அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய ஜூனியர் அணி 6-1 என்ற கோல்கள் கணக்கில் அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. அயர்லாந்து அணியுடன் மற்றொரு ஆட்டத்தில் விளையாடும் இந்திய அணி அதனைத் தொடர்ந்து பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து அணிகளுடன் மோத இருக்கிறது. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி கேப்டன் சுப்மன் கில் புது மாப்பிளை போல் இருப்பதாகவும் வரும் காலகட்டங்களில் அவர் அழுத்தத்தை சந்திப்பார் என்றும் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். சுப்மன் கில் இயல்பாகவே சிறந்த ஆட்டத்திறனை கொண்டவர் என்றும் பிரிமிங்ஹாமில் அவரது நேர்த்தியான ஆட்டம் எதிர்பார்த்த ஒன்றுதான் எனவும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் வீரர்களை உருவாக்கி இருக்கிறது என்றும் கங்குலி கூறியிருக்கிறார். சீனாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள 10 நாள் ராணுவ பயிற்சியை தைவான் தொடங்கியுள்ளது. சீன கடற்படையின் தொந்தரவுகளை எதிர்கொள்ளவும் தீவுகளில் சீன தரையிறங்களை தடுக்கவும் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தைவான் தெரிவித்துள்ளது. பயிற்சியில் அமெரிக்காவின் அப்ராம்ஸ் டேங்குகள், ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்நிலையில் தைவானின் 8 பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிப்பதாக சீனா அறிவித்துள்ளது. உள்நாட்டு தளவாட உற்பத்தி மூலம் சீனாவின் தடையை எதிர்கொள்வோம் என்று தைவான் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் பாலம் இடிந்து வாகனங்கள் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. வதோதரா மாவட்டத்தில் உள்ள மஹிசார் ஆற்றின் மீது அமைந்துள்ள கம்பீரா பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 4 வாகனங்கள் ஆற்றில் கவிழ்ந்தன. டேங்கர் லாரி ஒன்று நூல் இழையில் தப்பியது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்ததுடன் தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை அறிவித்துள்ளார். அதேபோன்று மாநில அரசும் 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை அறிவித்துள்ளதுடன் விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. 45 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட அப்பாலம் ஏற்கனவே சேதமடைந்து இருந்ததாகவும் அதனை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவுடன் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்டாலின் மாடல் அரசின் அக்கிரமங்களால் மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். பலதரப்பட்ட மக்கள் பல வகைகளிலும் படும் கஷ்டங்களை நேரில் சந்தித்த போது தனது நெஞ்சம் கலங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் உங்கள் மீதும் உங்கள் ஆட்சியின் மீதும் வஞ்சனம் கொண்டிருப்பதை அறிந்துதான் உங்களுக்கு ஜுரம் வந்துவிட்டதா எனவும் முதல்வரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தேர்தல் பரப்புரைக்கு வரும்போது மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஸ்டாலின் பரிதவிப்பார் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் நமீபியாவும் தங்கள் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். இரு நாடுகளின் நட்பு அரசியலில் இருந்து பிறந்ததல்ல, போராட்டம், ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நம்பிக்கையிலிருந்து பிறந்தது என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்திலும் கைகோர்த்து வளர்ச்சிப் பாதையில் முன்னேறும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நமீபியா நாட்டின் உயரிய விருதை பெற்ற பின் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவிற்கும் நமீபியாவிற்கும் இடையிலான நட்புக்கு இந்த விருது ஒரு சாட்சி என்று கூறினார். Please allow me to begin with காசா பிராந்தியத்தில் சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்தும் முயற்சிகள் ஒருபுறம் நடைபெற்று வரும் அதே வேளையில் இஸ்ரேலின் தாக்குதலின் தீவிரம் குறைந்தபாடில்லை. புதனன்று நடைபெற்ற தாக்குதலில் உதவிப் பொருட்களை பெற காத்திருந்த மக்களில் 6 பேர் உட்பட 26 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் 105 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 500க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கரில் யானை கூட்டம் ஒன்று உற்சாகமாக விளையாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. சத்தீஸ்கர் மாநில வனத்துறை இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளது. இதில் இதமான பருவகால வானிலையை அனுபவிக்கும் விதமாக யானைகள் ஒன்றோடு ஒன்று மண்ணில் புரண்டு மகிழ்ச்சியுடன் விளையாடிய காட்சிகள் ட்ரோன் கேமராவில் பதிவாகியுள்ளன. பாதி சான்றிதழ் வழங்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் பழங்குடி மக்கள் மனு அளித்தனர். வடபாதி மங்கலம், அக்கரை கோட்டகம், தென்பறை, மாங்குடி, மாவூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடி மக்கள் தங்கள் குழந்தைகளோடு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டனர். 15 ஆண்டுகளாக தங்களது குழந்தைகளுக்காக போராடி வருவதாக கூறிய அவர்கள் திருவாரூர் வரும் தமிழக முதல்வரிடமும் மனு கொடுக்க உள்ளதாக தெரிவித்தனர். எங்களுக்கு தேவை வந்து பிள்ளைங்களோட படிப்பு விஷயமா, சாதி சான்று விஷயமா நாங்களும் 15 வருஷமா அலைஞ்சி போராடிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு எஸ்டி இந்து மலைக்குறவன்னு சாதி சான்று எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ரத்த வலி சம்பந்தத்தில் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. கொடுக்காம இருந்தால் நாங்கள் கேட்க போகிறதில்ல. அப்படி கேட்டாக்கா எங்களுக்கு எஸ்சியில் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அப்ரூவ் கொடுக்காங்க. ஆடியோ சார் எங்களுக்கு அப்ரூவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திருவாரூரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாலை வலம் மேற்கொண்டார். கலைஞர் கோட்டத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு அருங்காட்சியகம், நூலகம் முதலானவற்றை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் தன்னுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மையார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பவித்திர மாணிக்கம் பகுதியிலிருந்து ரவுண்டானா வரையில் சாலை வலம் மேற்கொண்டார். 4 கிலோமீட்டருக்கு மேலாக பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்களிடம் முதல்வர் மனுக்களை பெற்றுக் கொண்டார். பிறகு தஞ்சாவூர் நாகை பிரதான சாலையில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கலச் சிலையை திறந்து வைத்தார். அதிமுக 210 தொகுதிகளில் வெல்லும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை தமிழக மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். கரூரில் திமுக இளைஞரணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த உதயநிதி ஸ்டாலின் திமுக 6 மாதத்திற்கு முன்பாகவே பரப்புரையை தொடங்கிவிட்டதாக கூறினார். திருபுவனம் காவல் கொலை குறித்த கேள்விக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முடிவு. நான் 220 சொல்லணுமா? அது மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எங்களோட பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் மக்களை சந்திக்கிறாரு. எதிர்க்கட்சியிலே அவருடைய பணியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் விலை குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் விலை குறைந்து 9000 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 480 ரூபாய் விலை இறங்கி 72,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரோடு அருகே தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதி கொல்லப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 10.25 சவரன் நகைக்காக சிவகிரியைச் சேர்ந்த ராமசாமி, பாக்கியம்மாள் தம்பதி கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ், ஞானசேகரன் என 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பல்லடத்தில் 3 பேர் கொலை உள்ளிட்ட 19 வழக்குகளில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. ஞானசேகரன் தவிர 3 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் பல்லடம் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த 4வரையும் காவலில் எடுத்து விசாரித்தனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது சிவகிரி தம்பதி கொலை வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ராஜஸ்தானின் சுருவில் இந்திய விமானப்படையின் ஜாகுவார் பயிற்சி போர் விமானம் விபத்துக்குள்ளானது.
இந்த விபத்தில் விமானிகள் 2 உயிரிழந்தனர். விபத்துக்குள்ளான விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்தது. சேதமடைந்த விமானத்திலிருந்து விமானிகளின் உடல் மிகவும் மோசமான நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. திடீரென பயங்கர சத்தம் கேட்டதாகவும் வயல்வெளியில் கரும்புகை வெளிப்பட்டதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். கர்நாடகாவில் தற்போது அமைச்சரவை மாற்றம் எதுவும் நிகழாது என்று அம்மாநில துணை முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டுகள் கழிந்த பின் முதல்வர் மாற்றம் ஏற்படும் என்று உலவும் செய்திகளில் உண்மையில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தானும் முதல்வர் சித்தராமையாவும் மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசுவதற்காக மத்திய அமைச்சர்களை சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாட்னாவிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் மீது பறவை மோதியதால் மீண்டும் பாட்னாவிலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டது. IGO 5009 விமானம் பாட்னாவிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டது. பிறகு அந்த விமானத்தில் பறவை மோதியதாக தெரிவிக்கப்பட்டது. ஓடுபாதையில் துண்டு துண்டாக இறந்து கிடந்த பறவையின் உடல் காணப்பட்டது. இயந்திரத்தில் ஏற்பட்ட அதிர்வு காரணமாக விமானம் பாட்னாவிற்கு திரும்ப கோரியதாக கட்டுப்பாட்டு பிரிவிலிருந்து விமானிக்கு செய்தி வந்தது. இதையடுத்து இந்த விமானம் பயணிகளுடன் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் என்ற பெயரில் ஜீலம் நதிக்கரையோரத்தில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீநகரைச் சேர்ந்த சூழலியல் செயல்பாட்டாளரான சுஜா என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த தகவலை வெளிக்கொண்டு வந்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 5,84,000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள சூழலியல் ஆர்வலர்கள், மரங்களை இழந்துள்ளது இமயமலை பகுதியில் பருவநிலை மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். மரங்களை வெட்டுவதற்கு பதிலாக அறிவியல் ரீதியிலான மாற்று ஏற்பாடுகளை அரசு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆற்றின் கரைகளை பலப்படுத்துவதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை அதிகாரிகள் மறந்துவிடக்கூடாது என்றும் இயற்கை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இயற்கைக்கு நாம் ஏற்படுத்திய பாதிப்புதான் 72 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக வெப்பம் ஜம்மு காஷ்மீரில் பதிவாகியிருப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் உலக அளவில் பிரபலமான கோல்ட்மேன் சாக்ஸ் நிதி சேவை நிறுவனத்தில் மூத்த ஆலோசகராக பணியில் இணைந்திருக்கிறார். 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பிரிட்டன் பிரதமராக பணியாற்றிய ரிஷி சுனக் அரசியல் நெருக்கடிகள் காரணமாக பதவி விலகினார். இதையடுத்து ஓராண்டு ஓய்விலிருந்த முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் ஏற்கனவே பணியாற்றிய அதே கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்திலேயே வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இந்திய வம்சாவளியினரான ரிஷி சுனக் இன்போசிஸ் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவரான நாராயணமூர்த்தியின் மருமகனாவார்.